யாருக்கெல்லாம் பயமோ, எந்த கேட்டகரி பீப்புளுக்கெல்லாம் பயமா இருக்கோ, அவங்களுக்கு இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். இந்த முன்ஜென்மத்தையும் நான் எப்படி கொண்டு போறேன், ஆஸ்ட்ராலஜிக்கலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்கு எதுல ஃபியர் இருக்கு அப்படின்ட்டு, அது வந்து ஒரு தெரப்பியா குடுக்குறோம். அது வந்து நீங்க சார்ட்ட ரீட் பண்ணி, நீங்க போன ஜென்மத்தில வந்து நாயா இருந்தீங்க, நீங்க கழுதையா இருந்தீங்கன்னு இந்த மாரியெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் விலங்கா பிறக்கவே முடியாது. ஓகே. ரைட்டுங்களா? ம். ஒரு மனிதன் மனிதனா தான் பிறக்கணும். அவனோட ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி பிறப்பான். ம். நீ பண்ணக்கூடிய கர்மத்தின் அடிப்படையில் நீ இன்னைக்கு இப்படி பிறப்ப, நாளைக்கு பெரிய லெவல்ல பிறப்ப. அதுதான். நீ என்ன கர்மா உன்னோட தாட்ஸ் வச்சுட்டு நீ என்ன பண்றியோ, அது உனக்கு வந்துட்டு திருப்பி ரிவர்ஸா ஒரு 100% அப்படிங்கிறது குடுக்குது. ம். எல்லாமே ஒரு வன்மமா நம்மளோட எண்ணங்கள் இருக்கும்போது, அவன் அதுக்கப்புறம் பிறவி எடுப்பான். நீங்க கேட்கிற மாரி மறுபிறவி கண்டிப்பா இருக்கும். ஓகே. வன்மம் உள்ளுக்குள்ள இருக்க கண்டிப்பா மறுபிறவிங்கிறது 100% இருக்கு. ஏன்னா நீ கர்மாவ தீர்க்க போறதே கிடையாது. ம். உனக்கு வந்து அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உனக்கு வந்துட்டே இருந்தா, உனக்கு எப்பலாம் எது வரைக்கும் உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வருதோ, அது வரைக்கும் நீ கர்மா ஜென்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்.